அதிமுக ஒன்றிணைப்பு முயற்சியை தாண்டி புதிய கூட்டணி என தகவல் வெளியாகியிருக்கிறது. OPS செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சந்திப்பானது நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தீபிகா, ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இன்று அதிமுக கட்சியில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், OPS செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அங்கு ஒருவருக்கொருவர் சந்தித்திருக்கிறார்கள். மூவரும் இணைந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மூவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் பேட்டியளித்தார். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக விளங்கும் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்றும், அதிருப்தி தலைவர்கள் ஒன்றிணைந்து சந்திப்பது அது அவரவர் விருப்பம் என்றும், இது குறித்து நாம் மதுரையில் 1:15 மணிக்கு பேட்டி அளிக்கப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் ஒரே காரில் சென்ற OPS செங்கோட்டையன் ஆகிய இருவரும் பசும்பொன்னில் அமமுக தலைவர் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மூவரும் சந்தித்து பேசியிருப்பதன் மூலமாக 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அதிமுக அதிருப்தியாளர்களாக திகழும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், OPS செங்கோட்டையன் உள்ளிட்ட 3 பேரும் இங்கு இணைந்திருப்பது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் அங்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக ஒரு அதிருப்தியாளர் அதிமுக என்ற அணியை ஏற்படுத்தி அல்லது புதிய கூட்டணியோடு இணைந்து போட்டியிடுவார்களா மூன்றாவது அணியாக என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதில் மற்றொரு முக்கியமான நிகழ்வு, அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் இன்று OPS உடன் ஒரே வாகனத்தில் பசும்பொன் நோக்கி சென்று டிடிவி தினகரனுடன் சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பசும்பொன் நினைவிடத்தில் அதிமுக பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஓரணியிலும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் MLAக்கள், MPக்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் அடங்கிய அதிமுக ஓரணியிலும் இப்போது பிரிந்து நிற்கிறது. இந்த பிரிந்த அணிகள் ஒன்று கூடுமா அல்லது மூன்றாவதாக ஒரு அணியாக உருவாகி EPSக்கு எதிரான அதிமுக அணி என்று டிடிவி மற்றும் OPS செங்கோட்டையன், சசிகலா உள்ளிட்டோர் இணைந்து ஒரு அணியில் நிற்பார்களா என்றும், இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. EPSக்கு எதிராக 3 மூத்த தலைவர்கள் அடங்கிய புதிய ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இப்போது பசும்பொன்னில் ஏற்பட்டிருக்கிறது. 3 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து பேட்டியளிக்கப் போகிறார்கள். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவருடைய குருபூஜையை ஒட்டி அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக EPS என்ன தெரிவிக்கப் போகிறார், இந்த மூவரும் ஓரணியில் இணைந்து செயல்பட போகிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பசும்பொன்னில் அதிமுகவில் மட்டுமல்ல, தமிழக அரசியல் கூட்டணி வியூகத்திலும் ஒரு புதிய திருப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பில் அங்கு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சற்று முன்பு அங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற நிலையில் இப்பொழுது OPS செங்கோட்டையன், டிடிவி ஆகிய 3 பேரும் பசும்பொன் நினைவிடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அவர்கள் நினைவிடத்தில் மரியாதையை செலுத்திய பிறகு அவர்கள் 3 பேரும் இணைந்து அவர்களுடைய அடுத்த கட்ட வியூகம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பையும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பசும்பொன்னிலிருந்து OPS, KAS செங்கோட்டையன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரே வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். மற்றொரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது ஆதரவாளர்களுடன் பசும்பொன் வருகை புரிந்துள்ளார். 3 பேரும் இணைந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இந்த ஆண்டு பசும்பொன் நினைவிடத்தில் அதிமுக தலைவர்கள் 2 அணிகளாக பிரிந்து அஞ்சலி செலுத்துவது அந்த சமூக மக்களின் ஆதரவு யாருக்கு என்ற ஒரு கேள்வியை இப்போது அரசியல் களத்தில் எழுப்பி இருக்கிறது. இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றப் போவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் முக்கிய முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செல்லூர் ராஜ், RB உதயகுமார் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவரோடு இணைந்து அங்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த தடவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்து டெல்லி சென்று அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்தும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்திருக்கிறார். அந்த கோரிக்கையை வலியுறுத்திய கையோடுதான் இன்று பசும்பொன் நினைவிடத்தில் அவருடைய 118வது பிறந்தநாள் மற்றும் குருபூஜையை ஒட்டி
அங்கு அரசியல் களத்தில் முக்கிய திருப்பம், அதிமுகவில் ஒரு புதிய குழப்பம் மற்றும் கூட்டணியில் ஒரு புதிய வியூகம் என 3 விதமான அரசியல் திருப்பங்கள் இன்று பசும்பொன்னில் ஏற்பட்டிருக்கிறது. தீபிகா.